ஆரம்பிச்சிருச்சு அட்வென்ச்சர் ஸ்டார்ட். இப்போ வந்து பார்த்தா அப்படியே பயங்கர க்ரீனரியாக இருக்கா, வேற ஒரு உலகத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஆஹா ஆஹா ஆட்டே அப்பா, எதிர்த்தாப்புல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பாரு, மாறிங்க இதை மாறி அடி கீழே பார்த்துடாத ஏங்க சொர்க்கங்க அது. வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராவல் டேல்ஸ் ஆஃப் ஆர்கே. இன்றைக்கி நம்ம மதுரை டு நார்த் ஈஸ்ட் பயணத்தோட நாள் 9. இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிமில் தாங்க இருக்கோம். ஸோ நேற்று நம்ம வந்து நத்துல்லா பாஸ் போயிட்டு வந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா மறக்காமல் இந்த வீடியோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதையும் போய் பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு பயங்கரமான ஒரு அட்வென்ச்சர் பண்ணிட்டு வந்திருக்கோம். நேற்று போயிட்டு கிட்டத்தட்ட 14,400 அடி உயரத்தில் போயிட்டு நம்ம போய் அங்கே இருக்க சைனா திபெத்தியன் பார்டர் பார்க்க முடியலனாட்டியும் அங்கே போயிட்டு நம்ம வந்து திருப்பி ரிட்டர்ன் வந்திருக்கோம். ஸோ அந்த வீடியோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. நீங்கள் பார்க்கலாம், தயவு செஞ்சு இந்த வீடியோ முடிவு போய் அதையும் பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்ற மாதிரி அதையும் தாண்டி ஒரு பயங்கரமான இடத்துக்கு போக போகிறோம் நம்ம. ஸோ லச்சுங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நார்த்து சிக்கிமில் இருக்க ஒரு இடம். இப்போ நம்ம நேற்று போனது வந்து பார்த்தோன்னா ஈஸ்ட் சிக்கிம் நினைக்கிறேன், நத்துல்லா பாஸ். இன்றைக்கி போகிறது வந்து பார்த்தோன்னா நார்த்து சிக்கிம் போக போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா பகல்லையே வந்து பார்த்தோன்னா -4 இருக்க அந்த டெம்பரேச்சர் அது. ஸோ என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடைக்க போகுது தெரியல. அது மட்டும் இல்லாமல் சிக்கிமில் ஃபுல்லாக செம்ம மழை, அதனால் எங்கேயுமே போக முடியாத சூழ்நிலையில் இருந்தது. ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் எப்படியாவது போவோம், இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் அப்படின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சேஃபாக போயிட்டு வர முடியுமோ போயிட்டு வரலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி என்னோடய கோ ரைடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யார் திரும்ப இவன் தான் பெரின், என்னோட பில்லியனாக வர போகிறான். ஸோ நாங்கள் மாற்றி தான் பைக் ஓட்டிட்டு இன்றைக்கி ஒரே பைக்கில் கிளம்ப போகிறோம். இன்றைக்கி நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரே பைக், இந்த டாப் பாக்ஸில் ஒன்று, இந்த டேங்க் பேக்கில் ஒன்று, அவ்வளோதான். ஏன்னா நம்ம போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி பார்க்குற இடம் கிடையாது. அதனால் பெருசாக வந்து குளிருக்கு என்ன தேவையோ அந்த திங்ஸை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே கிளம்புறோம். நாமோ போய் சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கேன். எனக்கே தெரில அங்கே என்ன இருக்க போகுது, இந்த பாதை எப்படி இருக்க போகுதுன்னு எதுவுமே தெரில. ஸோ பிளைண்டாக கிளம்புறோம், நாங்கள் பிளைண்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். நீங்களும் என்னோட சேர்ந்து விர்ச்சுவலாக ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா சொல்கிறா, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறா, சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுருங்க. ஆமாம், இன்றைக்கி பெரியனுக்கே பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்ருக்குன்னு நினைக்கிறேன். நான் பெரியனுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான், வீடியோ பார்த்துருக்கோம் உங்களுக்கும் தான். நேற்று பண்ண சர்ப்ரைஸே வெளியில் இன்னி காஞ்சிட்டு இருக்கு, ரோடு வரையும் காஞ்சிட்டு இருக்கு, அவ்வளோ மழை நேற்று போயிட்டு. ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தோன்னா அதோட மோசமாக தான் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. பரவாயில்ல, ஆனால் வெளியில் கிளைமேட்டு பார்க்குறீங்களா நீங்கள்? பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த கிளைமேட்டில் நீங்கள் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். சிக்கிம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான கேங்டாக் சிட்டின்னு பாருங்கள் சிக்கிமில். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து இன்றைக்கி நம்மளோட அட்வென்ச்சர் பயணத்தை தொடங்க போகிறோம். இது எனக்கே ரொம்ப டஃப்பான அட்வென்ச்சர். ஏன்னா இந்த மைனஸில் இருக்க டெம்பரேச்சர்லாம் வந்து ஒரு தடவை கூட ஸ்டே பண்ணது கிடையாது. இன்றைக்கி வந்து நம்ம மைனஸில் இருக்க டெம்பரேச்சரில் போய் ஸ்டே பண்ண போகிறோம். இன்றைக்கி அதுதான் ஹைலைட்டே இன்றைக்கி. ஸோ ஸ்டே டியூன் கைஸ். நாங்கள் கிளம்பலான்னு பிளான் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க தலைவனை எங்கடா இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா இப்போ என்ன ஆச்சுன்னா, நாங்கள் கிளம்பலான்னு பிளான் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா வெளியே மழை புடின்னு பிடிச்சிருச்சுட்டு, அதனால் அப்படியே ரெயின்லேயே எல்லாத்தையும் மாட்டிட்டு ஃபுல் பேக்கடாக போகிறோங்க. இன்றைக்கி மழை வந்துச்சுன்னு நம்ம டிலே பண்ணோன்னா அங்கே போகிறதுக்கு லேட் ஆகிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபுல் பேக்கடாக எடுத்து வச்சுட்டு கிளம்ப போகிறோம். ஸோ காய்ஸ், இன்னைக்கான டெஸ்டினேஷன் 4 மணி நேரம் காட்டுது. எத்தனை மணி நேரத்தில் போகணும்னு சொல்கிறேன். வரும் வண்டி ஆன் பண்ணோம், வண்டி ஆனில் தான் இருக்குது. ஓகே, இது மாட்ட முடியாது, இருக்கட்டும். ஆட்டோ ரோட்டை தான் இருக்க மாட்டோம், மாறிடும், அதே மாறிடும். கிளம்புறோம், மைக்கெலாம் போடலை, அப்படியே ஓப்பன் ஆடியோ தான் இன்றைக்கி. கொஞ்சம் மழை நிற்கவும் மைக்கு போகிறோம். பெர்வின் இன்றைக்கி நம்ம கூட வரையான். பெரின் அதான் கிட்டுன்னு போறியா? எவ்வளோ கனவுகளோட என் பின்னாடி உட்காந்து வரையடா. இல்லை, எவ்வளோ கனவுகளோட என் பின்னாடி உட்காந்து வரையடா. இந்தியன் ஃப்ளாகை பார்க்குறேன். ஆமாடா, நைட்டு நம்ம வந்து நைட்டு பார்க்கல.
நாங்கள் வெறும் சிக்கிமோட பிளாக் மட்டும் தான் பார்த்துட்டு வந்தேன். பரவாயில்ல, பாரத் ஒன்று இருக்கும், நாங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். எந்த அவங்க லொக்கேஷனுக்கே போட்டிருக்கியா? ஓகே ஓகே. பிரச்சனை இல்லை. நானும் இப்போ தான் நினச்சேன், சரி சொல்லிட்டோம்னா அது பழிக்காது, மழை பெய்ய ஆரம்பிச்சு நினச்சி சொல்லாமல் இருந்தேன். நீ சொல்லிட்டேன். நல்லா இருக்கு, செம்மையாக இருக்கு வரா. ஃபஸ்ட்டு ஹிந்தி பேசுகிறாங்க, சாரி. நம்ம தமிழ் வண்டி போட பார்த்தோன்னே தமிழ்நாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேல ஓரளவுக்கு இந்த தமிழில் பேச ட்ரை பண்ணுறாங்க. கூட அதான் கேம்பில் இருக்காங்களா, சொன்னார், அதான் சொன்னார். பரவாயில்ல. ஸோ நண்பர்களே, நம்மளோட நார்த் ஈஸ்ட் பயணத்தில் நார்த்து சிக்கிம் நோக்கி நம்ம போயிட்டுருக்கோங்க. இது என்னோடய கனவு பயணம்னு கூட சொல்லலாம். என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருக்க ஒரு இடம். ஸோ அந்த இடத்த இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நான் பார்ப்பேன்ட்டு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லைங்க. அவ்வளோ அழகாக இருக்குது என் கண்ணு முன்னாடி. பார்த்தீங்கனாலே தெரியும், பச்சை பசேன்னு ஒரு பக்கம், செக்கச்சவேன்னு ஒரு பக்கம், வெள்ளை வெள்ளைன்னு ஒரு பக்கம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கான்ட்ராஸ்டான வைப்ரண்ட்டான ஒரு கலரில் பார்ப்பேன் நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஸோ இன்னும் இந்த பயணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 கிலோமீட்டர் லென்த்தாக போக போகுது. ஸோ பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் காத்துட்ருக்குங்க. தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள், அருமையான எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வேறு யாருமே இந்த இடத்த பார்த்துருக்க முடியாதுங்க. அப்படி ஒரு கிளைமேட்டில் அப்படி ஒரு பாதையில் இப்போ நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம். சகதி ரோடு தான், அது இறக்கத்தில் இருக்கா, ரொம்ப டேஞ்சரு. ஏறும்போது அது ஆபத்து, இறக்கும்போது ஆபத்து. ஏடா இது பயங்கரமாக இருக்கு இடம். இப்போ வந்து பார்த்தா அப்படியே பயங்கர க்ரீனரியாக இருக்கா, வேற ஒரு உலகத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கு. மார்ச் மாதம் தான் இன்னும் கோல்டு அதிகமாக இருக்கும். ஆமாம், வேற மாதிரி இடம் காய். கேரளாவுக்குள்ள ஒன்று தான் இருக்கேன், அதான் யூஸ் வந்துட்டுருக்கேன். கேரளாவில் அதிரப்பள்ளி டு வால்பாறை ரோடு ஒன்று போவோம், அந்த மாதிரி தான் இருக்குது. வாழை அங்கே வரா பெரிய லெஃப்ட்டில் போகிறேன், செம்மையாக இருக்குது அந்த வேலி. ஆஹா ஆஹா, ஆடே அப்பா, எயிட்டாப்பில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பாரு. மலைக்கு எல்லா பக்கமும் தண்ணி அடித்து ஓடுது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த அழகெல்லாம் வெறும் சாம்பிள் மட்டும்தாங்க. இன்னும் போக போக அட்டகாசமாக வரப்போகுதுங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த பாதையை பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா காணாமே பாதையே இருக்காது, அப்படி தான் இருக்கும் ஒரு பாதையில் போவோம் நம்ம. ஸோ தொடர்ந்து பாருங்கள், இதெல்லாம் வெறும் சாம்பிள் மட்டும்தான். இன்னும் உள்ளே நிறையா வெயிட் பண்ணிகிட்ருக்கு நமக்காக. மாதிரிங்க இதை மாதிரி அப்படியே நூல் நூல் மாதிரி விழுகுது, வெள்ளை கலர் நூல் மாதிரி, பால் மாதிரி அப்படி விழுகுது தண்ணி. அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா, இப்போ மேலே மழை பெய்ய நடக்கும். இரவேளை ஆஹா, பாலத்தை பாருங்க.
அநியாயம் அநியாயம் பண்ணுறாங்க. வீடியோ ரெக்கார்டில் தான் இருக்கு. கட் பண்ணவே இல்லை, கட் பண்ணவே மனசும் வரல. ஏழை வீடியோ எடுத்துருக்கோம், நேரம் வராது. அடி கீழே பார்த்துடாத தம்பி. இருக்கு அதெல்லாம் இருக்கு, எஸ்பிவி இருக்கு. இருக்கு. அது என்னடா இந்த ஏரியா ட்ரோன் எந்த ட்ரோன்னாலும் பஞ்சாயத்து தான். மற்ற நம்ம ஊட்டியிலே பஞ்சாயத்து ஆயிடுச்சு. இப்போ ஊட்டியிலேயே ட்ரோன் எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது, பர்மிஷன் ஆகாமல். நீங்கள் வெட்டிங் கூட யூஸ் பண்ண முடியாது ஊட்டியில். அதான் அவ்வளோ அந்த மாதிரிலாம் இல்லை. இது கிருட்டுன்னு பண்ணலாம். இப்போ அந்த தப்பு இல்லை, நம்ம தப்பு தான். ஏற்றுக்காம நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆஹா, இந்த பயணத்தில் எங்களோட முதல் எதிரி மற்றும் நண்பன் ரெண்டுமே வந்து மலை தாங்க. இந்த மழை பெய்யறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக வந்து இந்த இடத்த நம்ம ரசிச்சுக்கிட்டே போக முடியுது. இவ்வளோ அழகாகவும் இந்த இடம் இருக்குது. ஆனால் இந்த மழை பெய்யறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த இடம் பயங்கர ரிஸ்கியாகவும் தெரியுதுங்க. இது கசல் மாதிரியே இருக்குல்ல, இல்லையா? கசல் போராடி மாதிரியே இருக்குல்ல. எங்க சொர்க்கங்க அது. எங்க அவ்வளோதான், அதுதான் ஓப்பனிங்கே. அதுதான் ட்ரோன் ஷாட் வச்சுருக்கேன்ல, அந்த ட்ரோன் ஷாட்டுக்கு. நம்ம நார்த் சிக்கிம் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி வில்லேஜஸாக வருதுங்க. அது ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்குது. அந்த இயற்கையோடு அந்த கிராமத்தை பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா பயங்கர வைப்ரண்ட்டாக இருக்குங்க. ஸோ நம்மளாம் இங்கே ஒரு வாழ்க்கை வாழ மாட்டோமான்ற மாதிரி நம்மளை வந்து பொறாமப்படுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளைமேட் அது இருக்குது. இப்போ போட்டிருப்பாங்க பழைய படம், அந்த பக்கம் இருக்காரு, அதான் இருக்காரு பழைய படம். வாவ், அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போடுறோம், இந்த பக்கம் போடுறோம். போய் நான் நடந்து போகிறேன், அதில் எடுப்பா. சரி வேணாம், ரிட்டர்ன் தான் பார்ப்போம். அங்கே போய்க்கலாம். அப்படி கிடையாது, நேபாள் கேரளா மாதிரி தான். ஆமாம், சிலிகுரியிலேருந்து நேபாளுக்கு 10 கிலோமீட்டர் தான், உள்ளே போய்க்கலாம். ஒரே ஒரு வாதாண்டா ஊர். பயப்படாத, நான் பயப்படல, நீ தான் பயப்படுற. அப்புறம்டா இந்த கிஃப்ட்லாம் கிடைக்காது திரும்ப. அழுகுது டேய். கிட்டத்தட்ட நம்மளோட பயணம் தொடங்கி 1 மணி நேரத்துக்கு மேலே ஆக போகுதுங்க. நம்ம இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் வந்திருப்போம்னு நினைக்கிறீங்க? வெறும் 30 கிலோமீட்டர் கூட வந்திருக்க மாட்டேங்க. ஏண்டா பாதை அவ்வளோ நேரவாக இருக்குது, பயங்கர கர்வாக இருக்குது, வளைஞ்சு போகுது. நிறைய இடத்துல ஆஃப் ரோட்ஸ் வருது, நிறைய இடத்துல நல்ல ரோடு வருது, நிறைய இடத்துல பாதை வழி இந்த மாதிரி லேண்ட்சைடு மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த பாலத்தை பாருங்க, அவ்வளோ அழகாக அவ்வளோ ஆபத்தாகவும் இருக்குது. கீழே பார்த்தீங்கனாலே தெரியும், எப்படா கீழே விழுகுற மாதிரி பயங்கரமாக இருக்குது. பாருங்க, உள்ளே போகிற இதில் பைக் ஓட்டுறதே ஃபீலே தனி தாங்க. இதில் ஓட்டும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழையெல்லாம் வந்து சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தூக்கி நிற்கிது. அது வாட்டுக்கு எப்படா உடஞ்சி விழுகுன்னு தெரியாத மாதிரி ஒரு பாலமாக இருக்குது. பட் இந்த பாலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்த் சிக்கிமையும் கேங்டாக் ஈஸ்ட் சிக்கிம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுதுங்க. ஸோ ஒரு சூப்பரான ஃபீல். இப்போ பாருங்க, மழையும் வந்து பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அது இன்னுமே வந்து பார்த்தோன்னா அட்டகாசமாக இருக்குது, கொஞ்சம் ஆபத்தாகவும் இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருக்குங்க. வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பெரிய வாகனம் இருக்கு.
அது வாடி வருது. இருக்கு நீங்கள் ஓட்டலாம் கொஞ்சம் நிறைய இருக்கு. ஷார்ட் ப்ரோ, வெரி டான்ஸ் ப்ரோ. இந்த பக்கம் நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளி வரவே வந்து பார்த்தீங்கன்னா மழையும் அதிகமாகுது, பாதையும் மோசமாகுதுங்க. இனி நம்ம வந்து இனி போக வேண்டிய 100 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. இங்கேயே எப்படி இருக்குன்னா நீ அந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு சத்தியமாக எங்களால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. பாருங்களேன், பாலமே வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஏதோ வில்லேஜ் டவுன் அது பயங்கரமான சொல்லிட்டு கத்தா ஆடே வாங்கிட்டுதான் காலம் பார்ப்பேன். இன்னும் நான் எத்தனை தடவை இந்த வார்த்தையை சொல்ல போகிறேன்னு தெரியல. இந்த இடம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பெரிய டவுன் மாதிரி ஒன்று வருது. இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம கனவுல கூட இமேஜின் பண்ணி பார்த்துருக்க மாட்டோங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பக்கம் அப்படியே புல்லெல்லாம் பாருங்களேன், பச்சை பசேர்ந்து. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக மேகக்கூட்டங்கள் சூழ்ந்து. என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க எனக்கு. இதை பற்றி பேசுகிறதுக்கு வார்த்தைகளே வரல. திரும்ப நான் பேசினதை தான் பேசிகிட்டு இருக்கேன் நான். ஆனால் திரும்ப இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது அழகான்னு கேட்டால் இல்லை, இதோட அது அழகுன்றதுக்கு. அது அழகுன்னு பார்த்தா இல்லை, அதோட அது இன்னொரு அழகாக வருது. இங்கே பாருங்கள், சிட்டியை பாருங்க. இந்த சின்ன டவுன் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் மழையும் வந்து நிற்கிற மாதிரி இது இல்லைங்க. நம்மளும் அப்படியே அடிச்சு பிடிச்சி போய்கிட்டே இருக்கோம். எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மழை குறையிற மாதிரியே தெரியல. சாரல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் ரொம்ப கம்மியாக தெரியுது. பட் உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சாரலாக விழுந்துட்டுருக்குங்க. நம்ம அந்த கேமராலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாம் ட்ராப்பாக அப்படியே வந்து நிற்கும். ஸோ இதுக்காக தான் நான் மைக்கும் போடாமல் ஓட்டுறேன். மைக் போட்டால் வந்து மைக்கோட ஹோல் வழியாக தண்ணி வந்து கோப்ரோக்குள்ளே உள்ள ஓடிடும். பண்றேன் பேசுனா கேட்காதரா. வாயிட்டா பேசிட்டு வரேன், ஏன்னா போராடிக்கு. ஸோ நண்பர்களே, இவ்வளோ நேரம் இந்த இடத்த பற்றி சொல்லிட்டு வந்தேன். இப்போ நீங்கள் இந்த இடத்தோட அழகு நீங்களே பாருங்கள். உங்களுக்கு நம்மளோட ட்ராவல் பிளான் என்னன்றதை பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த நார்த்து சிக்கிம்டா என்னன்றதே அப்படின்னு நம்ம சொல்கிறேன். நான் பொதுவாகவே நம்ம சிக்கிம், அதாவது கேங்டாக்லேருந்து அதோட நார்த் சைடு இருக்க பகுதியை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்த் சிக்கிம்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம நேற்று போன நத்துலா பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் சிக்கிம்ங்க அது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா திபெத்தியன் சைனா பார்டர், அந்த திபெத்தியன் ஆக்கிரமிப்பு சைனா இருக்குல்ல, அந்த பார்டரில் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நத்துலா பாஸு. இன்றைக்கி நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்த் சைடு போகிறது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இருக்க அந்த சைனாவோட பார்டருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தான் நம்ம நிறையா ஸ்னோஃபால்ஸ் பார்க்க முடியும். நிறையா அந்த ஆபத்தான அந்த வேர்ல்டு டேஞ்சரஸ் ரோட்ஸ்னு சொல்லி சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான நிறையா ரோட்ஸ் பார்க்க முடியும். நிறையா வேலிஸ் பார்க்க முடியும். குட்டியான அழகழகான நிறையா மலை கிராமங்களெல்லாம் பார்க்க முடியுங்க. ஸோ நாம் இன்றைக்கி அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். நம்மளோட டெஸ்டினேஷன் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா குர்துமார் லேக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சைனா பார்டரில் இருக்குது. 17,800 அடி உயரத்தில் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குர்துமார் லேக்கு. ஸோ இப்போ நம்ம போகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆகிற டைமு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேக்கு ஃப்ரோசன் ஆகிற டைமுங்க. ஸோ நான் அதை கணக்கு பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து பட் இந்த டைமில் நான் எதிர்பார்க்காத ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மழை. ஸோ இந்த நவம்பரில் வந்து இப்போ நவம்பர் கடைசியில் இருக்கோம். நம்ம இந்த நவம்பர் கடைசியில் வந்து இவ்வளோ மழை பெய்யுன்றத சத்தியமாக இங்கே இருக்கவங்களே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கல. பட் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நன்மை இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இவ்வளோ வளமையாக வந்து இந்த இடத்த நம்ம பார்க்குறது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழையும் ஒன்று தான் ஒன்று. ஸோ இந்த குருதுமார் லேக் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 0 பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலி தான் அது. 0 பாயிண்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வேலி, ஃபுல்லாக ஸ்னோஃபால் ஆகிருக்கும். இப்போ ஸ்னோஃபால் ஆக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லச்சன். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பர்மிட் வாங்கணுங்க. நம்ம வந்து நேற்றே நம்ம சொல்லியிருப்போம், நம்ம நத்துலா பாஸ் போகிறதுக்கு ஒரு பர்மிட் வாங்கணும்ல. அதோட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்த் சிக்கிம் லச்சன் வரைக்கும் சேர்த்து நம்ம பர்மிஷன் வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு 5 நாளைக்கு இது வேலிடிட்டி இருக்குது. ஆனால் நமக்கு இருக்க டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் தாங்க. இன்றைக்கி நம்ம போகிறோம், ஒரு இடத்துல ஆள்கிட்ட போகிறோம், நாளைக்கு காலையில் பார்க்குறோம், திரும்பி வர்றோம்.
இது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டின்னு தெரில. மழை இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் அங்கே வந்து குதுமல் லேக்கை வந்து பார்த்துட்டு வந்துடுவோங்க. ஸோ ரொம்ப நேரமாக ஓட்டிகிட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல நிப்பாட்டி ஒரு டீ பிரேக்கோ ஒரு காஃபி பிரேக்கோ இல்லை ஏதோ ஒரு பிரேக் ஒன்று எடுத்தால் தான் நம்ம பம்மு வந்து பார்த்திங்கன்னா சரியாகும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாடி ஹீட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு டீயோ காஃபியோ ஒன்று ஏதோ ஒன்று போட்டாகணும்னு முடிவு பண்ணியிருக்கோங்க. ஸோ அடுத்து வர ஒரு குட்டி சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஏதோ ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டீ பிரேக் எடுக்கிறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயணம் இன்னும் பயங்கரமாக சூடு பிடிக்க போகுதுங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர அட்வென்ச்சரான இதுவரையும் நீங்கள் பார்க்காத ஒரு நார்த் சிக்கிம்ங்க. நம்ம ஊர்லேருந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த குருதுமல் லேக் வந்திருக்காங்க. ஆனால் நாம தான் முறை இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் இவ்வளோ ஒரு அட்வென்ச்சர்ஸாக போக போகிறது. ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் அப்பா 1 மணி நேரம் வந்துருப்போங்களா? குண்டி காலியாக தான் சொல்றியா? ஓகே, ஒரு டீ பிரேக், ஸ்மால் டீ பிரேக். காய்ஸ், இப்போ ஒரு பிரேக் எடுத்திருக்கோம். நம்ம கேங்டாக்லேருந்து கிளம்பி ஒரு 50 கிலோமீட்டர் வந்துருக்குமா? 60 வந்துருக்குமா? 60 வந்துருக்கோம். ஒரு 60 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். ஸோ மழை வேறு நிற்காமல் பெஞ்சிட்டே இருந்துச்சா. ஒரு இடத்துல வந்து பெரியன் வந்து காஃபி, நான் வந்து டீ குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்புறோங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு போகிறோம். ஆனால் வர வழியில் நல்லா இருந்துச்சு. ஆனால் என் பேக்கு தான் பஞ்சர் ஆகிடுச்சு. அது எக்ஸ்பல்ஸோட டிஃபால்ட் பஞ்சாயத்து. நீ குஷனே போட்டு உட்காந்தாலும், நீ பஞ்சு மத்தையே போட்டு உட்காந்தாலும் பின்னாடி எக்ஸ்பல்ஸ் பின்னாடி உட்காந்தா வலிக்கும், டிக்கி வலிக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். இதோட அடுத்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்து இந்த ஒரு பயணத்தை மட்டும் நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். அது ஒரே வீடியோவில் போட்டோன்னா கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக நல்லா இருக்காது. அதனால் நான் அதை பிரித்து போகிறேன் நான். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் பார்ட் முடியுது. ஸோ செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் வந்து நம்மளோட சேனலில் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். நானுமே வந்து அந்த வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈகராக இருக்கேன். ஸ்டே டியூன்.